நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் தொடர்ந்து 6வது நாளாக குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், தற்போது அங்கு வெள்ளம் எவ்வாறு இருக்கிறது? சுற்றுலா பயணிகள் குளிக்க 6வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மணிமுத்தாறு அருவி. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து இன்று 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முள்ளந்தரை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது மணிமுத்தாறு அருவி. ஆண்டில் 365 நாட்களும் இந்த அருவியில் தண்ணீர் விடுவதால் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து செல்வார்கள். இந்நிலையில் தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நீர்பிடி பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மேலும் மாஞ்சோலை பகுதியில் 98 மில்லிமீட்டர் மழையும், காக்காட்சி பகுதியில் 136 மில்லிமீட்டர் மழையும், தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக நாலுமுக்கு பகுதியில் 166 மில்லிமீட்டர் மழையும், ஊத்து பகுதியில் 154 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. தேயிலை தோட்ட வனப்பகுதியில் பலத்த கனமழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதை அடுத்து கடந்த வியாழக்கிழமை முதல் வனத்துறையினர் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்துள்ளனர். தொடர்ந்து 7வது நாளாக பெய்து வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.